நாடு முழுவதும் 10 நாட்களில் 12 மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம். சென்னை பொதுக்கூட்டத்தில் இன்று பேசுகிறார். நல்லா பேசுங்க. ஆனால் முக்கியமாக அந்த செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க எனக்கு தெரியாது. பட் என்ன செய்யணுன்னா சென்னைக்கு வரீங்க. சென்னை போதையில் சும்மா அப்படியே மிதக்கிறது. அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் செய்யுங்க. வெரி சிம்பிள். போதையை தடுப்பது ஏங்க 7 இந்த பையங்க எவ்வளோ 15 வயசு 16 வயசு ஸ்கூல் பையனுக்கு 7,000 8,000 10,000 எப்படிங்க அந்த ஸ்டாம்ப் ஆமாம் என்னமோ அது வாங்குறது யார் காசு கொடுக்குறா? ஹவ் ஹி இஸ் கெட்டிங் மணி? ஹூ இஸ் கிவிங் ஹிம் மணி டு கெட் தட் ஸ்டாம்ப்? அதை வாங்கி தொண்ணூற்றுக்காக அவங்க அப்பா அத்தா தானே கொடுக்குறாங்க. அவங்கள நொறுக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரயிலில் பயணம். அப்பா மண்டை கட்டுது. உலகத்தில் 800 கோடி பேரா? ஆமாம், எப்படியும் அந்த 800 கோடி பேரில் ஒரு 400 கோடி பேர் ட்ரெயினில் தான் போகிறான். இது ஒரு விளம்பரமா? சரி, எதுக்கு போகிறாரு? மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இதில் பங்கேற்க சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் புறப்பட்டு சென்ற மு.க. ஸ்டாலின் அங்கு கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்த காட்சி. நானும் கையசைச்சிடுறேன், போயிட்டு வாங்க அப்படியே அந்த கலெக்டருக்கு சொல்லிட்டு வாங்க, மயிலாடுதுறையில் இருக்கிற எங்கே கஞ்சம் விதை, அப்புறம் பயிரிடுபவன், அப்புறம் அதை அறுவடை செய்பவன், அதை உலக வாரியாக விற்பவன் எல்லாரையும் இம்மீடியட்டாக கலெக்டர் அவர்களே காசு பண்ணணும், கொடுக்கணும், ஜெயிலில் வச்சு கும்பிடணும், இதையெல்லாம் செய்யலாம். அப்புறம் மறுபடியும் நான் கலெக்டர் ஆஃபீஸில் திறக்கிறதுக்கு வர மாட்டேன்னு சொல்லுங்க. டெல்லியை நோக்கி பேரணி தொடரும் என அறிவிப்பு. விவசாயிகள் போராட்டம் தீவிரம் அடைகிறது. 10ஆம் தேதி ரயில் மறியல். ஃபார்மர்ஸ், விவசாயிகள், நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? இல்லை, நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த ப்ரைவேட் சேனல்லாம் இருக்கிறவங்க சொரிஞ்சு விட்டு துட்டு வாங்குவானுங்களே, அதாங்க ஒரு 4-5 பேரை வச்சு வளன்னு பேசின்னு இருப்பானுங்க. சொல்கிறாங்க நீங்களாம் வன்முறையாளர்களாம், போலியானவர்களாம், விவசாயிகள் அல்லவாம். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? அவர்களை நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்துகிறோமா? நீங்கள் யாரை நிறுத்த சொல்வது? வானம் பொழிகிறதே, அதை நிறுத்தி விடலாமா? காற்று அடிக்கிறதே, பாரபட்சங்கள் அவர் எல்லாரும் அதை நிறுத்திடலாமா? எதை நிறுத்துவது? என்னமா செய்க, போங்க நடத்துங்கள். காஞ்சிபுரத்தில் நகை கடை அதிபர் வீட்டில் 150 பவுன் நகை கொள்ளை. என்னங்க இது? 1000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோவில்கள் இருக்கிறது, சாமிகள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சாமிகள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் சாமிகள் கண்களில் மிளகா பொடியை துப்பிட்டு 150 பவுன் நகையை கொள்ளையெடுத்து வீட்டு சென்றிருக்கிறானே, யார் அந்த மாபெரும் வீரன்? சாமிகள் இருந்தோ ஒன்றுமே செய்ய முடியல. சாமி உள்ள ஊராணி, இல்லை தாதாக்கள் உள்ள ஊராணி, அறிஞர் அண்ணா பிறந்த ஊராணி காஞ்சிபுரம். பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரில் இப்படி ஒரு சம்பவமா நடக்கட்டும். சென்னை YMCA மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கும் பொதுக்கூட்ட மேடையின் முகப்பு தோற்றத்தை படத்தில் காணலாம். சென்னை YMCA மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கும் பொதுக்கூட்ட மேடை முன்பு போலீஸார் தீவிர சோதனை நடத்துவதை படத்தில் காணலாம். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு உண்டான மலரும் நினைவுகள் வருகிறது. ஆமாம், 30 வருஷத்துக்கு முன்னால் அங்கே நான் ஒரு 1000 சினிமா படங்களுக்கு மேல் கதாசிரியராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக, நடிகனாக ஒரு 200-300 சீரியலில் நடிச்சிருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. 30 இயர்ஸ் முன்பு. இப்போ எனக்கு பிடிக்கல, சினிமா பிடிக்கல. ஆமாம், எம்ஜிஆர் மாதிரி அங்கே எவனும் சிறந்தவன் இல்லை, எல்லாம் திருட்டு பசங்க, ஒரே கேவலம், அசிங்கம், குப்பமேடு. அதனால் நான் விட்டு வந்துட்டேன். ஓகேவா? பட் மனசு கொஞ்சம். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம்.
போக்கு இடமே இல்லை, அப்புறம் போக்குவரத்து எதுக்குங்க? போக்கிடமே இல்லை, பாவங்க மக்கள். நீங்கள் பாட்டுக்கு வான்னு போயிட்டே இருக்கிறீங்க. அவன் வயிற்றுல பசிக்குது, வேலை போயிடுமா கரெக்டாக எனக்கு வேலைக்கு போகலனாக்க ஆஃபீஸர் வீட்டுக்கு தோற்றிடுவாங்க, அழுதுன்னு கிடக்குறான். எத்தனை மணி நேரம், 6 மணி நேரம் கிட்ட. அதான் நல்லாவா இருக்கு? போக்கு இடமே இல்லை, போக்குவரத்து எதற்கு? இங்கே பெரிய கோடீஸ்வரர்களாச்சே, ஒரு ஃப்ளைட் வச்சுங்க. சீனாலாம் பாருங்கள், பறக்கும் தட்டு வச்சுப்பான். அவன் ஏலியன்ஸ் வரும், அவன் ஏலியன்ஸை ஃப்ரெண்ட் பண்ணிங்க, அதில் ஏறி உக்காந்துங்க, எங்கே போய் பேசுங்கம்மா அங்கே போய் பேசுங்க. இதுக்கு போக்குவரத்து ஹேண்டில் பண்ணின்னுக்குறங்க. இந்த கேரளாவில் பிள்ளராயா அவர் பேரும்போது நம்ம டீ கடையில் தனியாக போய் டீ குடிச்சிட்டு வருவாராம்மா. என்னம்மா போங்க. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். Do you people know what is this? What kind of bird this is? யாருக்கா தெரியுமா? ஈகிள். எஸ், அமெரிக்காவுடைய லோகோ. ஈகிளுடைய ஹிஸ்ட்ரியை போய் கூகுளில் தேடி பாருங்களேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஆமாம், ஈகிள் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை வாழ்கிறது. பாருங்கள், ஈகிளுடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லி போய் தேடுங்க, கிடைக்கும். அந்த மாதிரி செத்து போனதை, அழுகி போனதை சாப்பிடும், பட் சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும். அதனால தான் அமெரிக்கா வந்து அந்த லோகோவை அவங்க சின்னமாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தயவு செஞ்சு போய் பாருங்கள், அந்த மாதிரி ஈகிளுடைய வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எப்படி வாழணும்னு கற்றுப்பீங்க. புதன் தான் மிக அதிக வெப்பமான கோளா? புதன் தான் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் ஆகும். அதன் அண்டை கிரகமான வெள்ளி அதை விட வெப்பமானது. ஏனென்றால் வெப்பத்தை அப்படியே வைத்திருக்கக்கூடிய மேகங்களை அது அதை கொண்டுள்ளது. புதன் கோளில் வானிலை எவ்வாறு உள்ளது? புதனில் வானிலை என்பது கிடையாது. ஏனென்றால் அங்கு காற்றோ எந்த வளிமண்டலமோ கிடையாது. இதன் பொருள் என்னவென்றால், பகலில் சூரியனின் சுட்டெரிக்கும் வெப்பத்திலிருந்து மேற்பரப்பை பாதுகாக்கும்படி மூடுவதற்கோ இரவில் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ளும்படியாகவோ மேகங்கள் அங்கு கிடையாது. புதனில் காற்றோ அல்லது மழையோ கூட கிடையாது. ஆச்சரியமானது. புதன் தான் மிகவும் அதிவேகமுள்ள கோள் ஆகும். புதன் சூரியனை 88 நாட்களில் நம்ப முடியாத மணிக்கு 1,73,000 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது. இதனால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எந்த விண்வெளி ராக்கெட்டை காட்டிலும் மேலும் அதிக வேகம் கொண்டதாகிறது. Have I spoken English? நான் ஆங்கிலம் பேசி இருக்கிறேனா? Has she spoken English? அவள் ஆங்கிலம் பேசி இருக்கிறாளா? Have I been speaking English? நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டே இருக்கிறேனா? Has she been speaking English? அவள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கிறாளா? I do not speak English. நான் ஆங்கிலம் பேசுகிறது இல்லை. She does not speak English. அவள் ஆங்கிலம் பேசுகிறது இல்லை. I'm not speaking English. நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கிறது இல்லை. We are not speaking English. நாம் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கிறது இல்லை. She is not speaking English. அவள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கிறது இல்லை. I have not spoken English. நான் ஆங்கிலம் பேசி இருக்கிறது இல்லை. Admission. A thing conceded, confessed. An entrance fee, entrance, admission, ஏற்றுக்கொள்ளுதல், நுழைவு கட்டணம். Advocate, one who bleeds for another in a count of law. A supporter, advocate, நீதிமன்றத்தில் ஒருவருக்காக வழக்காடுபவர், வழக்கறிஞர்.
ஆதரவாளர். Aerolite, a meteoric stone or a meteoric stone, arrow lead, விண்வீழ்க்கல். டெய்லி ஒரு நிமிஷங்க, டெய்லி ஒரு நிமிஷம் ஆங்கில பயிற்சி ரொம்ப நல்லது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அனைவரும் அறிவாளி இல்லை. இட்ஸ் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். புரியுதுங்களா? பாதை, அவ்வளோதான். தேங்க்யூ. அறிவுக்கு விடுகதைகள். மா என்று அழைத்தவர்களுக்கு அடுத்த வார்த்தை தெரியாது. என்னது? பஸ்ஸு. கருப்பனுக்கு வயதானால் வெள்ளையன். என்னது? என் மண்டையை பாருங்க, மயிறு. தலைமுடி. அறைகள் 600, அத்தனையும் ஒரே அளவு. அறைகள் 600 ஸ்டார் ஹோட்டல் தெரிஞ்சுக்காதீங்க. தேன்கூடு உள்ளே பூந்தீங்க கொட்டி தீர்த்துட்டோம். ஏற முடியாத மரத்தில் எண்ணாயிரம் காய்கள். அப்படியேங்க அப்பா, அது என்னங்க ஏற முடியாத மரம், எண்ணாயிரம் கண்கள். ஆனாங்க ட்ரை பண்ணாதீங்க. நெற்கதிர். அப்புறம் இரவும் பகலும் ஒளித்திருக்கும் இதயம் போல் துடித்திருக்கும். அதையும் நாங்கள் இது இரவும் பகலும் ஒளித்திருக்கும் இதயம் போல் துடித்திருக்கோம். ஓ, டைம் பீஸு கடிகாரமா? ஆமாம்மா, அதுவும் ரிப்பேர் ஆகும். நம்ம இதயமும் ரிப்பேர் ஆகிடும். தண்ணீருக்குள் ஜாலி, தரைக்கு வந்தால் காலி. யாருங்க அது? அது மீனராசிக்காரன் இல்லைங்க, மீன். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், ஆன்சர்ஸ் அங்கேயே இருக்குது. ஓகே. சாக்ரட்டிஸ். உண்மையும் நேர்மையும் எவனிடம் இருக்கிறதோ அவன் நிச்சயம் மற்றவர்களால் ஆகர்ஷிக்கப்படுவான். உங்களால் எதை தேடி அடைய முடியுமோ அதை மட்டும் விரும்புங்கள். அப்படி செய்தால் அமைதி இழக்க மாட்டீர்கள். காலத்தை வென்று நிற்கும் கருத்துக்களை ஏற்பதே அறிவுடைமை. சிறந்த மனிதர்கள் எப்போதும் தங்களது சொந்த அறிவையே நம்பி நிற்கிறார்கள். மிகுந்த வறுமையும் மிகுதியான செல்வமுமே ஒருவரை தீங்கு செய்ய தூண்டுகின்றன. தந்திரம் வெல்கிறது. வாட்டுக்கனுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுடன் போரிடவும் அல்பா அரசன் படையுடன் வருவான். ஐரோப்பிய கிறிஸ்துவர்கள் அவனுடைய படையை தந்திரமாய் அழிப்பார்கள். அல்பா அரசனை பிரெஞ்சு அரசன் கைது செய்வான். பிறகு அவன் கொல்லப்படுவான். அவனுக்கு கல்லறை எழுப்பப்படும். அந்த கல்லறை மீது வெற்றியின் அடையாளமாய் ஒரு நினைவு சின்னமும் அமைக்கப்படும். இது 2015 2025 காலகட்டத்தில் நிகழும். நாஸ்டாமஸ். ஐரோப்பாவுக்கு தலைவலி. ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம், மறுபக்கம் அந்நியர்களின் அராஜகம், கொள்ளை என்று ஐரோப்பியர் திண்டாடி போவார்கள். கூட்டம் கூட்டமாய் கொள்ளையர்கள் புகுந்து நகரங்களை கொள்ளையிடுவார்கள். வீடுகள் தீக்கு ஆக்கப்படும். குடிமக்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஆற்றங்கரையில் இத்தகைய பயங்கரங்கள் நிகழும். முஸ்லிம் படையும் வெளியில் இருந்து வந்து சூறையாடும். ஜெனிவாவும் நைஸ் நகரமும் முதலில் பாதிப்புக்குள்ளாகும். பிறகு அவர்கள் பஸ்ஸானா தூரின் பகுதிகளை நோக்கி செல்வார்கள். ஆனால் நைஸ், ஜெனிவா நகரங்களில் நீண்ட காலம் தங்குவார்கள். கடைசியாக சாவிக்னியானோவை கைப்பற்றுவார்கள். இது 2018 2025 காலகட்டத்தில் நிகழும். நாஸ்டாமஸ். வெற்றியும் தோல்வியும் கண்ணாமூச்சி ஆடும். சுதந்திர போராட்ட வீரர்கள் 10,000 பேர் கரிபால்டியை போல் தீர செயல்களில் இறங்க துடிப்பார்கள். ஐரோப்பாவில் இருந்து முஸ்லிம்களை அகற்றும் நோக்குடன் ஆல்ப்ஸ் மலையை கடப்பார்கள். ஐரோப்பாவில் 2018 2025 காலகட்டத்தில் எந்த அரசும் நிலையாக அமையாது. ஐரோப்பிய விடுதலை படை அரை மனதோடு போராடும். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். மாண்ட்ரீலில் ஒரு கொடுங்கோலன். ஐரோப்பாவில் 2018 2025 காலகட்டத்தில் பெரிய அளவு அராஜகம் நிகழும். பயங்கரமான ஒரு மனிதன் மாண்ட்ரீல் நகரில் பிறந்திருப்பான். அவன் மக்களை துன்புறுத்தி சொத்துக்களை சூறையாடுவான். ஒரு பெரிய படையை சேர்த்துக்கொண்டு அதிகாரம் செய்வான். மிலான் நகரத்தை கொள்ளையிடுவதோடு பிளாரன்ஸ் நகரத்தையும் தாக்குவான். இங்கிருந்து ஏராளமான தங்கத்தையும் அடிமைகளையும் கவர்ந்து கொள்வான் நாஸ்டாமஸ்.